ஹாய் ஹலோ வணக்கம் நான் பீச் பாய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹெல்த் பெனிஃபிட் ஆஃப் சீ ஆர்ச்சின். கடல் மூரைகள் சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்க்க போறோம். அதே மாதிரி மூரையை பத்தின சில இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மூரை இது ஸ்டார் ஃபிஷ் வகை சார்ந்த ஒரு உயிரினம். இது பாறைகள் அதிகமாக அதிகக்கூடிய இடத்துல வாழக்கூடியது. இதோட உடம்பு ஃபுல்லாகவே ஸ்பைன் இருக்கும், அதாவது முதுகெலும்பு. இதை தான் நம்ம மூரை முள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூரை முள்ளை பயன்படுத்தி அது இடம்பெயர்ச்சி பண்ணுது. அதே மாதிரி இந்த மூரைகளுக்கு 5 ஸ்பெஷல் ஸ்பைன் இருக்குது. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா பாறைகளை ஓட்ட போகிறதுக்காக யூஸ் ஆகுது. ஏன் ஓட்ட போகுது அப்படின்னா நம்ம பொந்து முறைன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பொந்து முறை எப்படி உருவாகுதுன்னா இந்த பாறைகளுக்குள்ளே பொந்தை உருவாக்கி அதுக்குள்ளே போய் தங்கிடும். இதனால் தன்னைத்தானே காப்பாற்ற முடியும், அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ். அதுக்காக இந்த மூரைகள் பாறைகளை ட்ரில் பண்ணி அதுக்குள்ளே போய் வாழுது. மூரை கடல் தாவரத்தையும் கடலில் வர சின்ன சின்ன மிதவை நுண்ணுயிர்களையும் சாப்பிடக்கூடியது. இதோட மேட்டிங் எப்போ நடக்கும் அப்படின்னா ஸ்ப்ரிங் சீசனாக நடக்கும். இது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷனாக வைக்கும். அதாவது மேல் ஆச்சு என்ன செய்யும் அப்படின்னா ஸ்பெம்மை கடல் தண்ணியில் ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி ஃபீமேலும் தன்னோட ஓவார் எக்கை ரிலீஸ் பண்ணும். இந்த ரெண்டுமே ஜாயின் ஆகி ஒரு மூரையாக ஃபார்ம் ஆகணும். இது அதாவது ஒரு அடல்ட் மூரை ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மாதம் டைம் எடுக்கும். மூரைகள்லையே நிறைய வகை இருக்கு. பேமுறை, ராணி முறை அப்படின்ட்டு. ஸோ எல்லா வகையான முறையை நம்ம சாப்பிடலாம்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில வகை மூரை மட்டும் சாப்பிட முடியும். அதில் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில். மூரையை சாப்பிடலாம் என்ன பயன் அப்படின்னா இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது, அதாவது புரதச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் உங்களோட மசிலை இது ரிப்பேர் பண்ணும். இதை நான் ஜிம் போகிறவங்களுக்கு ஸ்பெஷலாகவே சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இது மசில்ஸை ரிப்பேர் பண்ணும். அதே நேரத்தில் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வெட்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது உங்களோட ஆண்மைத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணும். அதே நேரத்தில் உங்களோட ஸ்பெம் கவுண்ட்டை நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் பண்ணும். அது போக சிங்க் இருக்கிறதுனால உங்களோட ஊண்டு, அதாவது புண்கள் ஏதாவது ஏற்பட்டுருந்துச்சுன்னா அந்த புண்களை சீக்கிரமாகவே ஆற்றுறதுக்கு இந்த மூரை பயன்படுது. அப்புறமா விட்டமின் சி இருக்கிறதுனால ஸ்கர்வி பிரச்சனைகள்லாம் தீரும். அதாவது ஸ்கர்விங்கிறது ஈறுகளில் வரக்கூடிய ஒரு நோய். ஸோ இந்த நோயை க்யூர் பண்ணுறதுக்கு மூரை சாப்பிட்லாம். அப்புறமா விட்டமின் ஏ, இ எல்லாம் இருக்கிறதுனால ஐ பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்பவே நல்லது. உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகமாகும் மூரை சாப்பிட்றதுனால. அதே மாதிரி டயட் இருக்கவங்க மூரை கண்டிப்பாக ஒரு ஃபுட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் லோ கலோரிஸ், அப்புறமா கார்போஹைட்ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அது போக ஃபைபர் அதிகமாக இருக்குது. கால்சியம், அயோடின் எல்லாமே இந்த மூரையில் இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் உங்களுக்கு சீராக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பீங்க. இது போக எங்கள் ஏரியாவில் ஸ்பெஷலாக இந்த மூரை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மூல நோய்க்கு பயன்படுத்துகிறாங்க. அதாவது பைல்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய நோய்க்கு இதை ஒரு மருந்தாக எடுத்துக்கிறாங்க. நம்ம ஏரியாவில் பெரிய அளவில் மூரையை விற்கலாட்டியும் ஃபாரினில் ஒரு மூரையோட ரேட்டு கிட்டத்தட்ட $100 வரைக்கும் போகுது. ஏன் இது இவ்வளோ ரேட்டு போகுது அப்படின்னா மூரையை வலையை வச்சோ இல்லை தூண்டில் போட்டோ பிடிக்க முடியாது. இதை டைவ் பண்ணி தான் எடுக்க முடியும். ஸோ இதை டைவ் பண்ணி எடுக்கிறதுனால நம்ம கைகளில் காயங்கள் ஏற்படும். அதே மாதிரி பாறைகளில் நம்ம உடல் அடிபட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கடல் அலைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அடி ரொம்பவே பயங்கரமாக விழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால இதோட ரேட்டு எப்பவுமே அதிகமாக இருக்கும் ஃபாரின் கண்ட்ரீஸில். நம்ம இடத்துல பெரிய அளவில் இது வியாபாரத்துக்கு யூஸ் ஆகலாம். மூரை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா இதை நாங்கள் சும்மா சாப்பிடுவோம். இதை எப்படிலாம் சாப்பிட்லான்னா குழம்புலே வச்சு சாப்பிட்லாம். அதாவது இது கறி குழம்பு செய்கிற மாதிரி கறிக்கு பதிலாக கடைசியாக மூரையை போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் முட்டை கூட சேர்த்து வறுத்து சாப்பிட்லாம். அதை விட ரொம்பவே சக்தி எது அப்படின்னா நம்ம வெறுமையாகவே எடுத்து சாப்பிட்றது. இது ரொம்பவே புதுசாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் சாப்பிட்டவங்கன்னா பழகிடும். ஸோ இது ஒரு ஒரு சத்து டானிக் மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மூரையில் எது சாப்பிடணும், இதை எப்படி உடச்சி எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அந்த சதைப்பகுதி, அதாவது மஞ்சள் கலரில் இருக்கிறது சதைப்பகுதி. அதுக்கு உள்ளே இருக்கிற எல்லாம் அதோட என்ன சொல்கிறது பாசி, அதாவது அது சாப்பிட்ட பாசி தான் அதுக்குள்ளே இருக்குது. இந்த சதைப்பகுதியை தான் நம்ம எடுத்து திங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாசியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பாசி சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது உங்களுக்கு சாப்பிட்ற போச்சில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஆகியதுனால இந்த பாசியை நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு இந்த எல்லோ கலரில் யூரியா அந்த சதையை நம்ம சாப்பிடுவோம்.
இதுதான் அதோட சதை, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா உண்மையிலே நீங்கள் வந்து அடிக்கடி இதை சாப்பிடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே சத்துங்கிறதுனால இது ஒரு மெடிசனாக நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. அது எப்படி உடைக்கணும் அப்படின்னா, இதுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்பைன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ இது ஏன் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா, உடைக்காம வச்சுட்டு நம்ம கையில் குத்தாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதை உடச்சிட்டு எல்லா ஸ்பைனை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே இதை சென்டரில் வந்து தேங்காய் உடைக்கிற மாதிரி உடச்சிருங்க. ஸோ தேங்காய் உடைக்கிற மாதிரி உடச்சிங்கன்னா பாதியாக உடையும். அதுக்கப்புறம் உடச்சதுக்கப்புறம் அதை கடலில் தண்ணியிலையோ இல்லாட்டி வீட்டில் கொண்டு போய் தண்ணியிலையோ கழுவிட்டு உள்ளே இருக்க எல்லா வகையான அந்த அழுக்குகளையும் வேண்டாத அந்த பாசிகளையும் எடுத்துருங்க. ஸோ எடுத்துட்டிங்க அப்படின்னா மிச்சம் சதை இருக்கும். ஸோ அந்த சதையை நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி ஒவ்வொரு மீனுக்கும் தனித்தனி ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஸோ நமக்கு மீனில் வந்து சத்து இருக்குது அப்படின்னு தெரியும். என்னென்ன சத்து இருக்குது, மீன் யாரெல்லாம் சாப்பிடலாம், யார் ஸ்பெஷலாக சாப்பிடலாம், எந்தெந்த நோய்க்கு வந்து இது குணமாகும், அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் லைஃப் ஆஃப் பீச் பாயை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் நோக்குங்க. அப்புறம் தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே சரி. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை ஃப்ரம் பீச் பாய்.